நாங்களை அன்பு சகோதரர் வாசித்தார். அதெல்லாம் நீங்க படிக்கும் போது கேட்டிருப்பீங்க. முக்கியமா மழையே இல்லாத போச்சு. 140 ஆண்டுகளா மழையே இல்லாத போச்சு. அந்த வறட்சியான காலத்திலையும் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த உங்க ஊருக்கு மட்டும் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மேல்நிலை நீர் தேக்க தொட்டி ஒன்று இருக்குது. அது இல்லாத தம்பி படிச்சுதான் இதை சொல்லி கொடுத்துதான் இந்த தண்ணியை இருக்கிற தண்ணி சிக்கனமா செலவு பண்ணுங்கிறது இல்லை. நம்ம கையில ஒரு 100 ரூபாய் இருக்குதுன்னா அந்த 100 ரூபாயை எதுக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்றோம். இந்த 100 ரூபாய கையில வச்சுக்கிட்டு 50 ரூபாயை எடுத்து முக்கியமான செலவுகளை நம்ம பண்ணிட்டு 50 ரூபாயை எதுக்கும் ஆபத்து அவசரத்துக்கு நம்ம கையில இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி அந்த ரூபாயை நம்ம சிக்கனமா செலவு பண்றோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தண்ணிய நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, பணம் கூட ஒரு 100 ரூபாய் கேட்டீங்கன்னா கொடுத்துடலாம். தண்ணிங்கிறது வர்ண பகவான் சாமியா பார்த்து கண்ணு முழிச்சு மழையை கொண்டுட்டு வந்தா தான் தண்ணிய வேற எதுலையும் நம்மளால பணம் கொடுத்து வாங்க முடியாது. இவ்வளவு பணத்தை ஒரு 1000க்கும் குறைவா ஒரு 900 பேர் இருக்கிற இடத்துல அம்மாவனுடைய அரசு உங்களுக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி உங்களுக்கு தண்ணியை கொண்டுட்டு வரும்போது அந்த தண்ணியை எப்படி சிக்கனமா செலவு பண்ணணும். நீங்க 100 ரூபாய மனசுல வச்சுக்கணும். 100 ரூபாய மனசுல வச்சுக்கிட்டு இப்ப 2 குடம் தண்ணி கிடைக்குதுன்னா அந்த 2 குடம் தண்ணியில குடிக்கிறதுக்கு தனியா ஒரு எடுத்து சுத்தமா காய்ச்சி ஒரு பாத்திரத்துல மூடி வச்சுட்டு இன்னொரு குடத்துல இருக்கிற தண்ணியில சமையல் செய்யறதுக்கு எவ்வளவு சிக்கனமா செலவு பண்ண முடியுமோ அதை சிக்கனமா செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் வெளியில தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறமே அதுலதான் ஒரு 2 புடவை துவைக்கிறதுக்கு ஒரு 3 புடவை துவைக்கிறதுக்கு ஒரு 4 பக்கெட் தண்ணி 5 பக்கெட் தண்ணின்னு இல்லாம ஒரு அரை பக்கெட் தண்ணியில துணிகளை ஊற வச்சுட்டு சோப்பு போட்டுட்டு நல்லா குமரிட்டு 2 அரை பக்கெட் தண்ணியில நீங்க அலசி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கெட் தண்ணியிலேயே உங்களுடைய 3 புடவையும் துவைச்சிட முடியும். இது நான் என்னுடைய வாழ்க்கையில செஞ்சு பார்த்ததுனால செஞ்சு நான் பழக்கப்பட்டதுனால உங்களுக்கும் அதை நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்போ கிராமப்புறத்துல இப்போ முன்னையெல்லாம் பரவாயில்ல. இப்ப எல்லாம் எல்லாருமே தினம் குளிக்கிறோம், எல்லாருமே தினம் துணி துவைக்கிறோம். ஒரு காட்டு வேலைக்கு போறதுன்னா கூட காலையில எழுந்து சுத்தமா கூட்டிட்டு போகும்போதும் எப்படி குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல நீங்க எப்படி பாடம் சொல்லி கொடுத்தீங்களோ, எப்படி சுத்தமா இருக்கணும்னு சொன்னீங்களோ, எப்படி ஜட்டி சுத்தமா போகணும்னு சொன்னீங்களோ. அனைவருக்கும் வணக்கம். ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் முருங்கப்பட்டி ஊராட்சியில் மே தினத்தை முன்னிட்டு ஊராட்சி செயலர் கிராம தீர்மானத்தை வாசிக்குமாறு. கூட்டம் என்பது இருந்து உங்களுடைய பந்தலுக்கடியில மரத்தடியில இருந்து உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. இங்க உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உங்க ஊர்ல இருக்கிறவங்களே, உங்க தெருவுல உங்களோட ஒருத்தரா இருக்கிறவங்க இங்க என்னுடைய அன்பு சகோதரர்கள் என்னுடைய வலது கை பக்கம் உட்கார்ந்துருக்காங்க. முருங்கப்பட்டி ஊராட்சிக்கு மட்டும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல நிர்வாக அனுமதி வழங்கப்படும் பணிகள் 42,73,140 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 43 லட்சம் ரூபாய் நம்ம செலவிட போறோம் இனிமேல். இப்போ ஏற்கனவே நம்ம இந்த போன வருஷம் தீர்மானங்களை அன்பு சகோதரர் வாசித்தார். அதெல்லாம் நீங்க படிக்கும் போது கேட்டிருப்பீங்க. முக்கியமா மழையே இல்லாத போச்சு. 140 ஆண்டுகளா மழையே இல்லாத போச்சு. அந்த வறட்சியான காலத்திலையும் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த உங்க ஊருக்கு மட்டும்
30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு மேல்நிலை அனைவருக்கும் வணக்கம். ராசிபுரம் ஊராட்சி ஒன்றியம் முருங்கப்பட்டி ஊராட்சியில் மே தினத்தை முன்னிட்டு